மனிதனை ரட்சிக்கும் சுவிசேஷம். மனிதனை ரட்சிக்கும் சுவிசேஷம் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு 2-3 வாரங்கள் இதிலிருந்து நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனமாற்றத்திற்கு நாங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சுவிசேஷம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சுவிசேஷம் என்பது நற்செய்தியாக இருக்குது. அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க குட் நியூஸ். என்னது? குட் நியூஸ், அதாவது நல்ல செய்தி. சுவிசேஷம் என்பது நல்ல செய்தியாக இருக்குது, நற்செய்தியாக இருக்குது. இந்த சுவிசேஷம் யாரை குறித்ததான செய்தி என்றா, எதை குறித்ததான செய்தி என்றா, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான செய்தியாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நல்ல செய்தி. அதாவது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிற நற்செய்தி தான் இந்த சுவிசேஷமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து பிறந்தது முதற்கொண்டு அவர் பரமேறி போய் பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து நமக்காக அவருடைய அந்த தேற்றரவாளனை, அந்த ஆவியானவரை நமக்கு தந்தருளினார். அப்போ இந்த முழுமையான இயேசு கிறிஸ்துவை குறித்ததான முழுமையான செய்தி, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் மூலமாக உண்டு பண்ணின காரியங்களை குறித்ததான செய்தி தான் சுவிசேஷமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் மத சடங்காசாரங்களை ஆலயங்களில் பின்பற்றுகிறதுனால ஜனங்கள் விடுவிக்கப்பட போகிறது கிடையாது. ரட்சிப்பண்டா விடுதலை. ஒரு காரியத்திலிருந்து நாங்கள் விடுதலை ஆகிறது, மீட்கப்படுறது. அதை ரட்சிப்புன்னு சொல்லலாம், மீட்புன்னு சொல்லலாம், விடுதலை என்றும் சொல்லலாம். அப்போ இன்றைக்கு நிறைய மனுஷர்கள் நாங்கள் கடந்த காலகட்டத்தில் பார்த்தோம், பல்வேறுபட்ட காரியங்களுக்கு சிறையாக இருக்கிறாங்க, பல்வேறுபட்ட காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் பாவம். பாவத்துக்கு சிறையாக இருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் மீட்கிறதுக்கு சித்தமுள்ளவராக இருந்தார். இன்றைக்கும் பைபிள் சொல்லுது, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். நான் சொல்லுவனா இருந்தால், பவுல் சொல்கிறது போல நானும் சொல்லுவனா இருந்தால், இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிற நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அதுதான் வேதவசனம் போதிக்குது. இன்றைக்கி நிறைய பேர் சபைக்குள்ளே இருந்து கொண்டு முழுமையான சரியான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்? அவர்களும் முதலாவது ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அப்போ எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சத்தியத்தை அறியணும்? சத்தியத்தை அறிகிறதன் மூலமாகத்தான் விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கி நிறைய ஜனங்கள் சத்தியத்தை அறியாததுனால, சத்தியத்தை குறித்து அறிவில்லாததுனால அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க, சிறைப்பட்டு இருக்கிறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க. பிசாசின் பல்வேறுபட்ட காரியங்களுக்குள்ள பிடிபட்டு காணப்படுறாங்க. இன்றைக்கி சபைக்கு வருகிற ஜனங்கள் கூட இந்த முழுமையான ரட்சிப்பை ஏன் பெற்றுக்கொள்ளலண்டா, அவங்களுக்கு சத்தியத்தை குறித்ததான அறிவு இல்லை. இன்றைக்கி நம்மளும் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஏதோ கடமைக்கு நம்முடைய பாரம்பரியத்தை பின்பற்றுறதுக்காக வேண்டி ஆலயத்துக்கு போவோமா இருந்தா, ஆலயத்துக்கு போயிட்டு வெறுமனே ஆண்டுடைய வார்த்தையில் பங்கு பெற்றாமல், சத்தியத்தை அறிகிறதுக்கு நாங்கள் நேரத்தை கொடுக்காம மற்ற காரியங்களுக்கு ஆலயத்தில் நேரத்தை கொடுப்போமா இருந்தால், ஒரு திருச்சபையில் அது போதகராக இருக்கலாம், ஊழியக்காரங்களாக இருக்கலாம், யாராவும் இருக்கலாம், ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, சத்தியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஜனங்களும் சத்தியத்தை கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, சபையில் இடம்பெறுகிற மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலையும் எந்த மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை. நாங்கள் சத்தியத்தை அறியும் பொழுது, நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுவதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சத்தியத்தை அறியத்தான் நாங்கள் அடிமையாக இருக்கிற காரியத்திலிருந்து, நாங்கள் சிறைப்பட்டு இருக்கிற காரியத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் விரும்புகிறார் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும். அவங்க என்னென்ன காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ, என்னென்ன காரியங்களில் சிறைப்பட்டு இருக்கிறாங்களோ, அந்த அனைத்து காரியங்களில் இருந்தும் எல்லா ஜனங்களும் விடுதலையாகணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நாங்களே விடுதலையாக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, நாங்கள் மாற வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்குது, நாங்கள் இன்னும் நிறைய காரியங்களுக்கு
எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? நம்முடைய மாம்ச பலவீனத்தினால நிறைய காரியங்களுக்கு அடிமைப்பட்டு காணப்படுகிறோம். அப்போ ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரை குறித்ததான அந்த சத்தியம் நமக்குள்ளே போக போக அது என்ன செய்யுது? மனதை புதிதாக்குது. அதான் மனம் புதிதாகிறதுனாலே அது பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இன்றைக்கு நீங்கள் வார்த்தையை நானும் நீங்களும் கேட்கறதன் மூலமாக இன்றைக்கு இந்த சத்தியத்தை குறித்ததான அறிவினால் நம்முடைய மனதை ஆண்டவர் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வேத வசனத்தை குறித்து நாங்கள் எப்படி வேதத்தை பார்க்கணும். வேத வசனம் ஒரு கண்ணாடியாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்மளோட வீடுகளில் இருக்கிற அந்த கண்ணாடி அந்த மிரர் என்ன செய்யும்? நம்மளுடைய இந்த சரீரத்தினுடைய நல்ல விஷயங்களையும் காட்டும், என்ன சரீரத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்களையும் காட்டும். ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களையும் காட்டும், நமக்குள்ளே இருக்கிற இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்களையும் என்ன செய்யும்? காட்டும். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம் தொடக்கம் நீங்கள் 14வது வசனம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். தன்னுடைய பிழைகளை உணர்கிற மனுஷன் யார்? மறைந்து கிடக்கும் பிழைகளிலிருந்து என்னை சுத்திகரியும், துணிகரமான பாவங்களுக்கு உடைய அடியேனை விலக்கி காத்து கொள்ளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விடாமல் இரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாவத்திற்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திற்கு பிரியமாக இருப்பதாக. இதை நான் இன்னொரு மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசித்தேன். அதில் பிரீதியாக இருப்பதாக இருக்குது. நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திற்கு பிரியமாக இருப்பதாக. இன்றைக்கி நாங்கள் இதை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் பிரியமாக இல்லை. ஆனால் ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு நபருடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவருக்கு பிரியமாக அவனுடைய பேச்சு இல்லாமல் இருக்குமா இருந்தால், அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருக்குமா இருந்தால், ஆண்டுடைய வார்த்தையாகிய அந்த சுவிசேஷத்தை, அந்த சத்தியத்தை அந்த மனுஷன் தியானிக்க அந்த மனுஷனுடைய பேச்சு, அந்த மனுஷனுடைய நடக்க நாளுக்கு நாள் அது என்ன செய்யும்? முதலாவது மனம் புதிதாகும். அடுத்தது அவனுடைய பேச்சு, நடக்க, அவனுடைய வெளிப்பிரகாரமான செயற்பாடுகள் ஆண்டுடைய சமூகத்துக்கு ஏதுவாக ஆண்டவரை பிரியப்படுத்துகிற விதமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முதலே ஆண்டவரை பிரியப்படுத்த நாங்கள் முற்படுவோமா இருந்தால் என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது. ஆனால் மனம் புதிதாகணும். முதலாவது மனம் புதிதாகணும். மனம் ஆண்டவரை குறித்ததான நல்ல எண்ணங்களினால் நிரம்பணும். மனம் என்ன செய்யணும்? சத்தியத்தினால நிரம்பணும். அது சத்தியத்தினால நிரம்ப ரோமர் 12:2 சொல்லுது. என்ன? இந்த ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமின்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ என்ன சொல்லுது? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்ன செய்யணுமா? நாங்கள் பகுத்து அறியத்தக்கதாக தேவனுக்கு பிரியமானது எது தேவனுடைய நன்மை, எது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்று நம்ம பகுத்தறியத்தக்கதாக நாங்கள் பகுத்து அறியணுமா இருந்தால், நாங்கள் பகுத்து அறிந்தாதான் அதன்படி நடக்க முடியும். சத்தியத்தை அறிந்தாதான் சத்தியத்தின்படி நடக்க முடியும். சத்தியம் தெரியாதவனால சத்தியத்தின்படி என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளணும். அப்போ மனிதனை நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்? மனிதனை ரட்சிக்கும் எல்லாம் சொல்லுங்க, மனிதனை ரட்சிக்கும் சுவிசேஷம். அப்போ மனிதனை எது ரட்சிக்குமா? சுவிசேஷம் ரட்சிக்குமா? இயேசுவை குறித்துதான செய்தி ரட்சிக்குமா? அந்த மனிதன் இயேசுவை குறித்துதான செய்தியை அறிந்து கொண்டாதான் என்ன செய்ய முடியும்? ரட்சிப்படைய முடியும். அறிந்து கொண்டாதான். அறியத்தான் விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். அப்போ ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை அறியணுமா இருந்தால் சுவிசேஷத்தை கேட்கணும். சுவிசேஷத்தை அறியணுமா இருந்தால்
சுவிசேஷத்தை காதால் கேட்கணும். சுவிசேஷத்தை காதால் கேட்டால் தான் சுவிசேஷத்தை அறிய முடியும். சுவிசேஷத்தை அறிந்து கொண்டாதான் அதை விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கிறவன் தான் தொழுது கொள்ளுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே பாருங்கள், தொழுது கொள்ளுகிறவன் தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவான். அதுதான் ரோமர் 10 சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு என்ன செய்கிறோம்? நம்மளும் மற்றவங்களை போல இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தவேசம் தெரித்து வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தால் தேவனுடைய நன்மை என்னது, தேவனுக்கு பிரியமானது என்னது, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறிய முடியாதவர்களாக இருப்போமா இருந்தால் நாங்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்கிறதன் மூலமாக, சுவிசேஷத்தை தொடர்ந்து நாங்கள் கேட்கிறதன் மூலமாக, கேட்கறதுக்கு நேரத்தை கொடுக்கறதன் மூலமாக என்ன செய்ய முடியும்? சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து அறிந்து கொள்ள என்ன நமக்கு எது நல்லது கெட்டது, எது ஆண்டவருக்கு பிரியமானது, எது பிரியமில்லாதது, எது தேவனுடைய நன்மை, எது தேவனுக்கு பிரியமானதல்ல. இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், இந்த இவ்வளவு நாட்களாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்டதன் மூலமாக இப்போ நமக்கு தெரியும் ஆண்டுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னது. நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தரித்திரத்தில் வாழ்கிறது ஆண்டருக்கு சித்தம் இல்லை. இன்னும் நான் இல்லை, தரித்திரமாக தான் வாழணுன்ட்டு நீங்கள் உங்களுக்கு அப்படி இருக்குமா இருந்தால் நீங்கள் சரியாக இந்த பிரசங்கத்தை கேட்கவே இல்லை. அதே போல் நாங்கள் வெற்றியாக வாழணும், தோல்வியாக வாழக்கூடாது. என்ன தோல்வி இல்லை நமக்கு. என்ன ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் வெற்றி பெறுவதன் மூலமாகத்தான் நாங்கள் ஆண்டவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த இந்த இது ஆண்டவருக்கு பிரியமானது. ஆண்டவர் நமக்காக இதைத்தான் வச்சிருக்கிறார் எப்படி தெரிஞ்சது நமக்கு? தொடர்ந்து இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்பதன் மூலமாக. இன்னொரு சத்தியம், நான் பாவி அல்ல, ஆண்டவர் நம்முடைய இரத்தத்தினால கழுவி என்ன நம்மளை நீதிமானா மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கும் இந்த சபையில் யாராச்சும் வந்து நான் பாவின்னு இருப்பாங்களா இருந்தால் அவங்க என்ன செய்யலை? சத்தியத்தை ஒழுங்கா கேட்கல. அவங்க சத்தியத்தை கேட்கவும் இல்லை, அறியாமல் இல்லை, பகுத்து உணரவும் இல்லை. அப்போ அவங்க என்ன செய்யலை? இது அவங்க கேட்காததுனால அவங்களுடைய மனம் புதிதாக்கப்படலை, இன்னும் மனது குருடாக இருக்குது. ஏன்னா கொரிந்தியர் 4:4 சொல்லுது, பிசாசானவன், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனதை குருடாக்கி வச்சிருக்கிறானா. அதனால் என்ன செய்ய முடியலை? ஆண்டவர் குறித்ததான இந்த சத்தியங்களை என்ன செய்ய முடியலை? அந்த எடுத்தவங்க வாசிங்க, 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இந்த சுவிசேஷமே, இந்த சுவிசேஷத்துக்கு என்ன இருக்குதான்? தேவனுடைய சாயல் இருக்குதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் இந்த சுவிசேஷம் என்ன செய்யுது? நம்மளை கேட்க 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 அந்த கேட்கிற மனுஷனை, இந்த சுவிசேஷத்தை கேட்கிற மனுஷனை தேவன் எப்படி இருக்கிறாரோ அவருடைய சாயலுக்கு ஒப்பா மாற்றுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ தேவன் நீதிமானாக இருக்கிறார், ஆனால் இந்த சுவிசேஷத்தை கேட்குற மனுஷன் என்ன எப்படி மாறுவான்? நீதிமானாக மாறுவான். அவன் பாவியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கேட்பானா இருந்தால் அவன் பாவியாக இருக்க மாட்டான். என்ன தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நீதிமானாக இருக்கிறார், அவர் பரிசுத்தவானாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குதா? நாங்கள் கடந்த 10 வாரம் பார்த்தோம். தேவனுடைய வாயின் வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குது? உருவாக்குகிற வல்லமை இருக்குது. தேவன் எல்லாவற்றையும் எப்படி உண்டாக்கினார்? தம்முடைய வாயின் வார்த்தைகளினால் உண்டாக்கினார். என்ன தேவன் அத்திமரத்தை பார்த்து என்ன சொன்னார்? இன்றிலிருந்து நீ கனி கொடாது இருக்க கடவான்னு சொல்லும்போது கனி கொடுக்கலை. அதே இப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ இந்த மலையை பார்த்து பேருந்து போன்று சொல்லு, அது அப்படியே உனக்கு கீழ்ப்படியும்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய சாயல் நமக்கும் என்ன செய்யுது? வேலை செய்யும் என்று சொல்கிறார். நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் என்று தேவன் எப்படி சொல்கிறாரோ அதன்படி எப்படி நடக்குதோ இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ சொன்னாலும் ஆகும். அவன் சொல்லுகிறபடி அவனுக்கு ஆகும் என்று சொல்கிறார். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் விசுவாசிக்கிறபடி அவனுக்கு ஆகும் என்று சொல்கிறார். அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும் என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், தேவனுடைய சாயல் என்ன, தேவனுடைய சாயல் அப்படியே மனுஷனுக்கு வருது. இப்படிப்பட்ட சத்தியத்தை இன்றைக்கு இப்போ தான் அறிந்து கொண்டோம். பல வருடங்களாக இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிஞ்சு கொண்டதே நம்முடைய ஜெபங்கள் பரிதாபம் உள்ள ஜெபமாக இருந்தது, விசுவாசம் உள்ள ஜெபமாக இல்லை. சந்தேகத்தோடு ஜெபம் பண்ணினோம், நடக்குமா நடக்காதா ஜெபம் பண்ண பிறகு முழு நிச்சயமே இல்லை. கவலையும் கண்ணீரும் பயமும் இருந்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்க கேட்க ஆண்டவர் எப்படி மாற்றிட்டாரு நமக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்குது. நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னுக்கே எனக்கு இன்னது தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். நான் கேட்கிறதை காட்டிலும் ஆண்டவர் நிறைய தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்றார். ஆண்டவர் நமக்கானவைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு இன்றைக்கு நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? இந்த சுவிசேஷம் நமக்கு அதை வெளிப்படுத்துது. அப்போ இந்த அழகா சொல்லப்படுது பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான இந்த சுவிசேஷம் யாருடையதான்? கிறிஸ்துவினுடையதான். இந்த சுவிசேஷம் யாருடையது? கிறிஸ்துவினுடைய. இன்றைக்கு நான் பேசுகிற இந்த வார்த்தை, இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம் மனுஷனுடையது அல்ல. கலாத்தியர் 1:1 சொல்லுது, மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. இந்த வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடையதா இருக்குது. தேவனே வார்த்தையா தான் இருக்கிறார். அவர் தான் சத்தியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். அவர் தான் வார்த்தை, அவர் தான் சத்தியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எந்த மனுஷனும் பொய்யனா இருக்கிறான், தேவன் ஒருவரே சத்தியபரரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது சத்தியமானவைகள், அது மாறாதவைகள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறாததா இருக்குது. அப்ப அழகா சொல்லப்படுது பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதா? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷமா? இந்த சுவிசேஷம் மகிமையானதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த சுவிசேஷத்துக்கு ஒரு மகிமை இருக்குது, ரைட்? அப்ப இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, இந்த சுவிசேஷத்துக்கு என்ன இருக்குதான்? சுவிசேஷம் என்னதான்? ஒளியா. சுவிசேஷம் என்னதான்? இருள பிரகாசிக்கிற ஒளியா இருக்குது. ஒரு இருளான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஒரு ஒளியா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இருளிலிருந்து விடுதலை, இருளுக்குள்ள அடிமையா இருக்கிற மனுஷர்களை பிரகாசிக்க செய்கிற ஒளியா இருக்குது. எது? இந்த சுவிசேஷம், இந்த கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், இந்த மகிமையான சுவிசேஷம். அங்க சொல்லப்படுது பாருங்க, அது அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறானா. பிசாசு என்ன செஞ்சு வச்சிருக்கிறானா? குருடாக்கி வச்சிருக்கிறானா. எதுக்கு? இந்த சுவிசேஷம் அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் எப்படி இருக்குது? குருடாக்கப்பட்டு இருக்குது. பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த சத்தியத்தை அறியாதபடிக்கு, இதை உணராதபடிக்கு குருடாக்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை கேட்குறாங்க, ஆனால் பிசாசானவன் என்ன செய்கிறான்? விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுறதுக்கு அங்கே வெளியில் போனோன்னே நிற்கிறான், அதை எடுத்து போட்டுடுறான். ஏன்? இந்த வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்படுமா இருந்தா, நல்ல நிலத்தில் விதைக்கப்படுமா இருந்தா, அது வளர்ந்து கனி கொடுத்து பலனை கொடுத்து கனியை கொடுத்துரும். ஆனால் விதைக்கப்பட்ட உடனே எடுத்து போட்டுட்டான், அவன் கனி கொடுக்க, அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகாது. அப்படிப்பட்டவன் அந்த சுவிசேஷத்தை கேட்டு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் விதைக்கப்பட்ட உடனே வசனத்தை எடுத்து போடுறான். அங்கே சொல்லுது பாருங்க, ஆகையினால இந்த சுவிசேஷம் என்ன செய்யுது? ஒரு ஒளியா இருக்குது. அப்போ இந்த சுவிசேஷத்தை நாங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவிசுவாசிகளுக்கு இது எப்படி இருக்காது? இது ஒரு வெளிப்பாட்டை கொடுக்காது. ஆனால் விசுவாசியுடைய வாழ்க்கையில் இது உள்ளே போகுமா இருந்தால், இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷம் என்ன செய்யும்? முதலாவது மனக்கண்களை திறக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும். அந்த எம்மா ஒரு சீஷரை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எம்மா ஒரு சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? நடந்து போய் கொண்டிருக்கும் போது கிளையோப்பா அவனுடைய மனைவி, அவங்க தான் அந்த 2 பேர், கிளையோப்பாவும் புருஷனும் மனைவியுமாக, கணவன் மனைவியாக 2 பேரும், இயேசு மரித்து போயிட்டாரு. இப்போ அவர் நிறைய காரியத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ இவங்க அவரை குறித்து ஆலோசனை பண்ணி கொண்டு போகிறாங்க, இயேசுவை குறித்து பேசிக்கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அங்கே 3வது நபராக இயேசு வந்து நிற்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு அவர்களோடு கூட நடந்து போகிறார். ஆனால் இவர் தான் இயேசுன்னு அவங்களுக்கு தெரியலை. ஆனால் இயேசுவை குறித்து தான் காய்ச்சி கொண்டு போகிறாங்க. ஆனால் இயேசு தான் இவருண்டு அவங்களுக்கு தெரியலை. அப்போ அவங்களுடைய பேச்சை பார்த்துட்டு திடீர்னு இயேசு என்ன செய்கிறாரு? அவங்களோட கலந்து ஆலோசிக்கிறார். அவங்களோட அப்போ பாருங்க, சத்தியமே பக்கத்தில் இருந்த, இவங்க பேசுகிற வார்த்தையானவரே பக்கத்தில் இருந்தும், இவங்க யாரை குறித்து பேசுகிறாங்கன்ற அவரே பக்கத்தில் இருந்தாலும் அவங்களால இவர் அறிஞ்சு கொள்ள முடியலை. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? நியாயப்பிரமாணம் முதல் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், சங்கீதங்கள் எல்லாம் எடுத்து அங்கே என்னென்னலாம் அவரை குறித்து சொல்லியிருக்குதோ அதெல்லாம் அவங்களோடு பேசி சம்பாஷணை பண்ணி கொண்டு போகிறார்.
அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு போகிறார். அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து புட்டு புட்டு வைக்கிறார். இது என்ன குறித்து தான் சொல்லுது, இதுதான் நான் சொல்கிறார். சொல்லிக்கொண்டே போயிட்டு அங்கே இருந்து வீட்டில் இருந்து அப்பத்தை பிக்கும்போது அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுது. இவர் தான் ஆண்டவர், உயிர் தெழுந்துட்டாருன்னு அவங்க என்ன செய்கிறாங்க, உயிர் தெழுந்த ஆண்டவரை அவங்க நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுது. இன்றைக்கி வார்த்தை என்ன செய்யும், இந்த சுவிசேஷம் என்ன செய்யும், கண்களை திறக்கும், பிரகாசமுள்ள மனக்கண் உண்டாகும்படி செய்யும். இதே தான் எபேசியர் 1:19 சொல்லுது. அவர் பவுலானவர் ஜெபம் பண்றார். 1:19 வாசிங்க. எபேசியர் 1:19. எபேசியர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்தின் சத்தமத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. விசுவாசிக்கிறவனிடத்துல தேவனுடைய மகத்துவமான வல்லமை வெளிப்படுமா? நீங்க விசுவாசிப்பீங்களா இருந்தா தேவன் உங்களிடத்துல மகத்துவமான வல்லமைகளை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய மகத்துவமான வல்லமைகள் அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். நாங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமா வெளிப்படும். அப்போ இதன் மூலமாக இதை வெளிப்படுகிறத பார்க்குற ஜனங்களுக்கு என்ன உண்டாகுமா? இவன் ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறான், அப்போ இவனுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறார், தேவன் இவனோட கூட இருக்கிறார். அதை பார்த்து நிறைய ஜனங்கள் என்ன அவங்களுக்கு என்ன செய்யும், அவங்க இதை அறிந்து கொள்ளுவாங்க. அறிந்து கொண்டு அவங்களுக்கு என்ன உண்டாகுமா? அவங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகுமா? பவுல் ஜெபம் பண்ணுறார். எங்களை பாருங்க, எங்களுடைய பிரசங்கத்தின் மூலமாக எங்களை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார். எந்த தகுதியுமே இல்லாத எங்களை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இதெல்லாம் எங்களால் உண்டானதல்ல, இதெல்லாம் ஆண்டுடைய கிருபையினால் நடக்குது. இந்த தேவனுடைய மகத்துவம் வல்லமைகள் நாங்கள் செய்யலை, தேவன் எங்களை கொண்டு செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இதன் மூலமாக அவருடைய மகத்துவம் உள்ள வல்லமைகள் வெளிப்படுது. அப்போ இந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி நடக்குது, தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்படுதுன்றதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு தேவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும். அப்போ இந்த சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் விளங்கி கொள்ளணுமா இருந்தால் அவனுக்கு தேவனே பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஒரு மனுஷனை எது ரட்சிக்கும்? சுவிசேஷம் ரட்சிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தி ரட்சிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் எல்லா மனுஷனும் ரட்சிப்படைகிறதுக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவங்க சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் சத்தியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறது இல்லை. சத்தியத்தை கேட்டு உணராதவங்களாக இருக்கிறாங்க. ஆகையினால இப்போ நாங்கள் திருப்பி 1 கொரிந்தியருக்கு வருவோம். இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதான்? தேவனுடைய சாயலாக இருக்குதான். இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதான்? அது மகிமையானதாக இருக்குதான். அது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷமாக இருக்குது. இந்த கிறிஸ்துவ பற்றினதான சுவிசேஷம் நம்மளை எப்படி மாற்றுது? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுது. பைபிள் சொல்லுது, ஒரு நாள் எப்படி நாங்கள் மாற போகிறோமா, அவர் இருக்கிற பிரகாரமே நாங்கள் இருக்கிறோமா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசுவை போல் இந்த சுவிசேஷம் நம்மளை மாற்றி கொண்டிருக்குது. நம்முடைய பேச்சை மாற்றுது, நம்முடைய நடக்கையை மாற்றுது, நம்முடைய எண்ணங்களை மாற்றுது. ஏன்னா இந்த போன கிழமை நான் அந்த வீட்டு கூட்டத்தில் பேசும்போது உங்களுக்கு சொன்னேன், இயேசு இந்த இடத்துல இருந்திருப்பாரா இருந்தா. ஏன்னா நமக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. இயேசு இந்த பூமியில் 3 வருஷம் ஊழியம் செய்தார். எத்தனையோ பிரச்சனைகள், 33 வருஷம் வாழ்ந்தார். ஏன்னா இன்றைக்கு சாதாரணமான மனுஷனுக்கு வருகிற எல்லா பிரச்சனையும் அவருக்கும் இருந்தது, எல்லா பிரச்சனையும் அவருக்கும் வந்தது. ஏன்னா அப்போ இன்றைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலைக்குள்ளே அவர் இருந்திருப்பாரா இருந்தா நாங்கள் யோசிக்கணும், இன்றைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையில் அவர் இருந்திருப்பாரா இருந்தா அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி, அவருடைய இருதயத்தின் தியானம் எவ்வண்ணமாக இருக்கும், அவர் இருதயத்தில் நினைக்கிற காரியம் எவ்வண்ணமாக இருக்கும். எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை அவர் எப்படி பார்ப்பார், எப்படி பேசுவார், அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளுவார், பிரச்சனையை கண்டு பயந்து கொண்டிருப்பாரா, பிரச்சனையை கண்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பாரா, அவர் எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்ளுவார். அப்போ அதை நாங்கள் நிதானிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ இந்த சுவிசேஷத்தை நாங்கள் பார்க்க இதை நாங்கள் படிக்க இயேசு எப்படி பேசுவார்னு நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். நம்மளும் அப்படியே மாறிடுவோம். நம்ம கஷ்டப்பட்டு மாற தேவையில்லை, அவரை போல கஷ்டப்பட்டு பேச தேவையில்லை. நீங்கள் இதை கேட்டாலே போதும், இது உங்களுக்குள்ளே வந்து உங்களை அதன்படி மாற்றிடும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களோட வாயில் இவ்வளோ நாள் வசனம் வராமல் இருக்கும். ஆனால் நீங்கள் பிரசங்கங்களை வார்த்தைகளை கேட்க கேட்க வேதத்தை தியானிக்க தியானிக்க யாருக்கு ஜெப நேரமும் மற்ற நேரமும் வசனம் வராத வாயில கூடி வசனம் வரவழி கேட்டுரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இங்கே அழகாக சொல்லுது பாருங்க, தேவனுடைய சாயலாக இருக்கிற இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அது அவிசுவாசிக்கு விளங்காது. அவிசுவாசியிட மனக்கண்ணை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறதால அவிசுவாசியால் அதை விளங்கி கொள்ளவே முடியாது. ஆனால் விசுவாசிக்கிறவனிடத்தில் தேவனுடைய மகத்துவமான வல்லமைகள் வெளிப்படும். இந்த சுவிசேஷம் என்ன செய்யும்? அது உங்களுக்குள்ளே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகத்துவமுள்ள வல்லமைகள் விளங்கும்படிக்கு செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நாங்கள் ரோமர் 1 அதிகாரம் 15 தொடக்கம் 17 வருவோம். நாங்கள் அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சத்தியங்களை நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு தியானிக்க போகிறோம். ரோமர் 1 அதிகாரம் ரோமர் புஸ்தகம் 1 அதிகாரம் 15 வசனம் தொடக்கம் நாங்கள் வாசிப்போம். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். நாங்கள் பார்த்தோம், சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தியாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நல்ல செய்தியாக இருக்குது. நாங்கள் சொல்கிறாரு, இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. என்னது? நசரனாகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமில், தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மனிதனை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற, பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிற, பாவத்துக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு, ஏன்னா அவங்கள தம்முடைய நீதியின் பாதையில் நடத்துறதுக்கு, அவங்கள நீதிமான்களாக மாற்றுறதுக்கு, ஏன்னா அதனுக்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். அப்போ இங்கே சொல்லப்படுது பாருங்க, பவுல் என்ன சொல்கிறாரு? பவுல் சொல்கிறாரு, என்னால் இயன்ற மட்டும் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் விரும்புவதாக கூறுகிறார். என்னால் முயன்ற மட்டும், இயன்ற மட்டும் நான் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான இந்த நல்ல செய்தியை, இந்த நற்செய்தியை நான் என்ன செய்ய போகிறேன்? முழு உலகத்துக்கும் நான் கொண்டு போக போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க, நானும் என்னையை மீட்ட, என்னையை ரட்சித்த இந்த சுவிசேஷத்தை, இந்த சத்தியத்தை என்னால் முடியுமான வரை நான் என்ன செய்ய போகிறேன்? நிறைய பேருக்கு நான் அதை சொல்ல போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னென்ன முறையில் சொல்ல முடியுமோ அந்தந்த முறையிலெல்லாம் சொல்ல போகிறேன். எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் நான் சொல்ல போகிறேன். என்னை நான் எப்படி மீட்படைந்தனோ அதுபோல் என்னையை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மீட்படியணும், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், அவங்களும் இந்த மாபெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும், அவங்களும் இந்த விலையேற பெற்ற மீட்பை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா எல்லா ஜனம் ரட்சிக்கப்படுறதுக்கு என் ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் என்னையே ரட்சித்திருக்கிறார். அவருடைய சுவிசேஷம் என்னை எப்படி மீட்டெடுத்ததோ, அவர் அண்டையில் கிட்டி சேருகிற சலாக்கியத்தை கொடுத்ததோ, அந்த கிருபாசன தண்டையில் போய் இரக்கத்தை பெற்று ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய வச்சு என்ன அவர் அண்டையில் கொண்டு போய் சேர்த்ததோ, அதே போல் இன்றைக்கு பாவத்துக்கும் சாபத்துக்கும் நிறைய காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன செய்யணும்? அவருடைய இருளிலிருந்து அவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு நான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன். நான் ஆண்டவரை குறித்து சொல்ல போகிறேன். என்னை மீட்ட இந்த ஆண்டவரை பற்றி நான் இந்த சுவிசேஷத்தை நான் போய் கொண்டு போய் நான் சொல்ல போகிறேன். நான் என்னால் இயன்ற மட்டும் நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். நானும் இந்த தேவ ராஜ்யத்தின் பணியில் நான் ஒரு சிறிய பங்காக இருக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒன்று, நாங்கள் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லணும். இல்லாட்டி என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியக்காரர்களுக்கு, அறிவிக்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும். ஆனால் நம்முடைய ஜனங்கள் ரெண்டையும் செய்கிறது கிடையாது. அவங்களும் சுவிசேஷத்தை சொல்கிறது கிடையாது, சுவிசேஷம் சொல்கிறாக்களையும் ஊக்குவிக்கிறது கிடையாது, என்ன அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. என்ன செய்கிறது? இவங்களோட வேலையை பார்த்து நான் என் வீடு என்று இருக்கிறது. நாங்கள் என்ன செய்யணும்? ஒன்று, நாங்கள் சுவிசேஷத்தை நாங்களும் அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆக்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும். நம்முடைய சபையை தாங்கணும், ஊழியக்காரனுக்கு உதவி செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? அங்கே பைபிளில் நாங்கள் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லுது? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை. அப்போ பவுல் போய் எல்லா நாடுகளுக்கும் சென்று ஊழியத்தை ஊழியம் செய்கிறார். அந்த சபையினர் என்ன செய்கிறாங்க? ஊழியத்தை தாங்குகிறாங்க. அப்படிப்பட்ட ஆக்களுக்கு தான் சொல்கிறாரு, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற எனக்காக
என்னுடைய காரியங்களுக்காக, என்னுடைய பணிக்காக நீங்கள் விதைக்கிற விதைகள் அது என்னட்ட வந்து சேர்ந்தது, அதை நான் சுகந்த வாசனை உகந்த பலியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்கள் நிமித்தம் நான் கடவுளை சோஸ்தரிக்கிறேன். என்னுடைய தேவன் உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார்ன்னு அவங்களுக்காக வேண்டி என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏனென்றா அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? சுவிசேஷத்தை பவுல் அறிவிக்கிறாரு. அவர் அறிவிக்கிறதுக்காக வேண்டி இவங்க தங்களுடைய பணத்தால் பொருளால் அவருடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுறாக்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்களும் என்ன செய்யணும்? ஊழியங்களை சப்போர்ட் பண்ணணும். ஊழியங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? விதைக்கணும். அதை குறித்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்போ பவுல் என்ன சொல்கிறார்? என்னால் இயன்ற மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன்? இயேசுவை குறித்ததான இந்த சுவிசேஷத்தை, இந்த நல்ல செய்தியை என்னால் இயன்ற மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன்? என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்மளால் முடியுமான வர நாங்கள் என்ன செய்யணும்? நம்மளை மீட்ட இந்த இயேசுவை பற்றினான செய்தியை நாங்கள் அநேக மனுஷர்கள் அண்டையில் கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் வேறு எந்த காரியத்தை சொன்னாலும் அது மனுஷனை விடுவிக்காது. எது மனுஷனை விடுவிக்கும்? இந்த சுவிசேஷம் தான் மனுஷனை விடுவிக்கும். இயேசுவை குறித்து தான் இந்த நற்செய்தி தான் மனுஷனை விடுவிக்கும். அடுத்தது பாருங்க, பவுல் இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இன்றைக்கு நிறைய பேருக்கு என்னது? பைபிளை தூக்கிட்டு வர்றதுன்றாலே, சுவிசேஷம் அடங்கிய இந்த புத்தகத்தை தூக்குறதுக்கே வெட்கம். நிறைய பேருக்கு சேர்ச்சுக்கு வர்றதுக்கு வெட்கம். ஏன்னா வீட்டில் வசனங்களை போடுறதுக்கு வெட்கம், வாயால் வசனத்தை சொல்கிறதுக்கு வெட்கம், ஜெபிக்கிறதுக்கு வெட்கம். இன்றைக்கு நிறைய சேர்ச்சில் இருக்கிற நிறைய பேருக்கு அநேக சபைகளில், இங்கே மாத்திரமல்ல அநேக சபைகளில் நிறைய ஜனங்களுக்கு ஜெபிக்கவே தெரியாது. குறிப்பாக தகப்பன்மாருக்கு ஜெபிக்கவே தெரியாது. அநேக ஆண்டு கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஜெபிக்கவே தெரியாது. பாருங்க, சுவிசேஷத்தை குறித்து வெட்கம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். பவுல் சொல்கிறார், நான் வெட்கப்பட மாட்டேன். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான இந்த சுவிசேஷத்தை குறித்து, இந்த சத்தியத்தை குறித்து இதை நான் பேசுகிறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். இதன்படி வாழ்கிறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த சுவிசேஷத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறதுக்கு, இதுக்கு நான் கீழ்ப்படுகிறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் வெட்கப்படேன் என்று சொல்கிறார். இன்றைக்கி நம்மளும் என்ன செய்யக்கூடாது? இந்த சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் வெட்கப்படக்கூடாது. அதை பேசுகிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஜெபம் பண்ணுறதுக்கு வெட்கப்படக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வேலை செய்கிற இடத்துல நாங்கள் பிறந்த நாளுக்கு பிள்ளைகளுக்கு நிறைய கிஃப்ட்டுகள் வரும். அப்போ அதை கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறது? இப்போ போகும்போது அவங்களுக்கு கேக்கெல்லாம் வெட்டி பரிசெல்லாம் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணணும். அவங்க என்ன மதத்தவங்களாக இருந்தாலும் ஜெபம் பண்ணணும். இப்போ நான் கிட்டத்தட்ட இந்த கிழமை மாற்றணும், கிட்டத்தட்ட ஒரு 10 பிள்ளைகளுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்கு அவங்க நிறைய அதில் நான் போன ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைகள் கூடி பிறந்தநாளை கொண்டான ஒரு பிள்ளைகள் கூடி கிறிஸ்தவ சேர்ச் பிள்ளைகள் இல்லை. நிறைய பிள்ளைகள் சைவ பிள்ளைகள், முஸ்லீம் பிள்ளைகள். ஆனால் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபையை தந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதே நான் இந்த வெளிப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னுக்கு இங்கே கூடி நான் ஜெபம் பண்ணுறதுக்கு, சர்ச்சில் கூடி நான் ஜெபம் பண்ணுறதுக்கு வெட்கப்பட்ட நாட்கள் உண்டு. பைபிளை படிக்கிறதுக்கு வெட்கப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் வெட்கப்பட்ட இடத்திலேயே ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு ஜெபிக்கிறதுக்கு வெட்கப்படுறது கிடையாது. வார்த்தையை பேசுகிறதுக்கு வெட்கப்படுறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் எது என்னை எப்படி மாற்றிச்சுன்ற இந்த வார்த்தை தான் என்னை எப்படி மாற்றிச்சு. இந்த சுவிசேஷம் தான் என்னைய மாற்றிச்சு. இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொண்டது நிமித்தமாக தான் இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்? தைரியமாக அவனுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி இங்கே மாத்திரமல்ல, இன்றைக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட 7000-8000 பேர் இந்த ஃபோன் ஊடாக பார்க்குறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எது வெட்கப்படாமல் எது அறிவிக்குது? வெட்கப்படாமல் எது அறிவிக்க வைக்குது? இந்த சுவிசேஷம் தான் அந்த வேலையும் செய்யுது. இதுதான் என்னை பலப்படுத்துது. அவருடைய வார்த்தை எனக்கு ஆரோக்கியத்தை தருது. அவருடைய வார்த்தை எனக்கு உணவாக இருக்குது. என்னை அவருடைய வார்த்தை பலப்படுத்துது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தை மூலமாக என்னை பலப்படுத்துகிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குகிறார். எனக்கு ஆரோக்கியத்தை தர்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நம்ம பாட்டு படித்தோம், உம்முடைய வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம்முடைய வசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். இப்போ பாருங்கள், நம்முடைய உணவாக இருக்குது, தாகம் தீர்க்கிற தண்ணீராக இருக்குது, மருந்தாக இருக்குது. நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை நமக்கு எல்லாமுமா இருக்குது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நம்மளால் முடிஞ்ச அளவு நாங்கள் என்ன செய்யணும்? இந்த சுவிசேஷத்தை நமக்கு ரட்சிப்பை தந்த இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அநேக ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ரெண்டாவது விஷயம், நாங்கள் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படக்கூடாது. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான இந்த நற்செய்தியை குறித்து வெட்கப்படக்கூடாது. என்ன, உலகமெங்கும் போய் ஊரெங்கும் இந்த நற்செய்தியை அறிவிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு என்ன சொல்கிறாரு? சகல உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் என்ன செய்யுங்க? புறப்பட்டு போங்க, சகல ஜனங்களை சகலரையும் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானத்தை கொடுங்க, என்னை குறிச்சான செய்தியை சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இங்கே சொல்லுது, நாங்கள் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. ஏன் வெட்கப்படக்கூடாது? நீங்கள் போய் உங்களோட வேலை நீங்கள் அறிவிக்கிறதான் வேலை. அதை விசுவாசிக்காததும் கேட்கிறவனை பொறுத்தது. நீ போய் சொல்லுன்னு சொல்கிறார். ஆனால் அங்கே என்ன நடக்கும்? அது விசுவாசிக்கிற நபருடைய வாழ்க்கையில் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது ரட்சிப்பை கொடுக்கும், அது தேவபலனாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். எல்லாம் சொல்லுங்க, வெட்கப்படேன். முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது எப்படி இருக்குதா? தேவனுடைய பலனா இருக்குதான். இந்த சுவிசேஷம் எப்படி இருக்குதான்? தேவ பலனா இருக்குதான். முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனும், எல்லாருக்கும் இல்லை, விசுவாசிக்கிறவனுக்கு, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனுக்கு அது தேவ பலனா இருக்குதான். அது தேவ பலனா இருக்குதான். நீங்கள் விசுவாசிப்பீங்களா இருந்தால் இந்த சுவிசேஷமே உங்களுக்கு பலனா இருக்கும். இந்த ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான செய்தியே உங்களுக்கு பலனா இருக்கும். இது உங்களை பலப்படுத்தும். என்ன, உங்களை வேற ஒன்றும் இது பலப்படுத்தும். ஆண்டுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் பலனற்று போய் காணப்படுறாங்க, மந்தமாக காணப்படுறாங்க. இந்த சுவிசேஷம் இங்கே இல்லை, இருதயத்துக்குள்ளே இல்லை. இதை குறித்து வெட்கப்படுறாங்க, இதை அறிவிக்கிறது கிடையாது, பேசுறது கிடையாது. ஆனால் இது சொல்லுது, முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனும் அவனுக்கு இது ரட்சிப்பை கொடுக்கறதற்கு அது தேவ பலனாக இருக்குது. விசுவாசிக்கிறனுடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷம் ரட்சிப்பை கொடுக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை கேட்கறது இல்லை, நாங்கள் தொடர்ந்து கேட்டால் தான் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். இங்கே அழகா சொல்லுது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு. இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரட்சிப்பு உண்டாவதற்கு அந்த சுவிசேஷமே அந்த மனுஷனுக்கு தேவ பலனாக இருக்குது. விசுவாசிக்கிற மனுஷனுக்கு சுவிசேஷம் தேவ பலனாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இருந்தால், அவரை குறித்துதான இந்த நற்செய்தியை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இருந்தால், இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறீங்களா இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் உங்களுக்கு பலன். இந்த சுவிசேஷம் தான் பலன். இயேசுவை குறித்து இந்த செய்தி தான் பலன். அப்போ நீங்கள் எதுக்கு செவ்வாய்க்கிழமை வர்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, வீட்டு கூட்டத்துக்கெல்லாம் வர்றீங்க? எதுக்கு தினமும் இரவும் பகலும் வேதத்தை நீங்கள் எடுக்கிறீங்க என்ற இதுதான் உங்களை பலப்படுத்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உலக பிரகாரமான உணவு அல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற இந்த உணவினால் மாத்திரமல்ல, அதனாலையும் தான், அதையும் பைபிள் சொல்லுது, அதனாலையும் தான். ஆனால் அதனால் மாத்திரம் அல்ல, உலக பிரகாரமான ஆகாரத்தினால் மாத்திரம் அல்ல, உணவுகளினால் மாத்திரம் அல்ல, அதனாலையும் பிழைக்கிறான். அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதை காட்டிலும் இந்த வார்த்தை நம்மளை கோடி மடங்கு பலப்படுத்தி கொண்டிருக்குது. அவருடைய வார்த்தை, நான் வாழ்வது அவருடைய வார்த்தையினால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இது என்ன செய்தான்? தேவ பலனை கொடுக்குதான். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலப்படுறதுக்கு வாரீங்க. அவருடைய சமூகத்துக்கு என்னத்துக்கு வர்றோம்? பலப்படுறதுக்கு வர்றோம். அவருடைய வார்த்தை நம்மளை தொடர்ந்து வந்து கேட்க நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்குது. ஆண்டுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்கிறவன் அவன் பலவீனப்பட்டு போக மாட்டான். அதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் இப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை.
இன்றைக்கு பாருங்க, இந்த வார்த்தை தெரியாதவன் தான் என்ன செய்யறான், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தோடனே என்ன பயப்படுறான், சோர்ந்து போகிறான், கவலைப்படுறான், விழுந்து போயிடுறான், என்ன செஞ்சிடறான், ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுறான். ஆண்டவரை வார்த்தையை அறிஞ்சு கொண்டிருக்கிறவன், நல்லா கற்றுக்கொண்டிருக்கிறவன், அவன் அசையாது இருப்பான், அவன் உறுதியாக இருப்பான், அவன் நிலைத்திருப்பான், அவன் கடவுளுக்குள்ள வேரூன்றி இருப்பான். 112 சங்கீதத்தை வேகமாக எடுங்க. அதில் நம்ம அடிக்கடி பார்க்குற வார்த்தை, ஒரு விசுவாசியை குறித்து எப்படி அந்த வார்த்தை சொல்லுது, நீதிமான் எப்படி இருப்பான்னு அந்த வசனங்கள் சொல்லுது. கடவுளை நம்புகிறவன் எப்படி இருப்பான், கடவுளுடைய பிள்ளை எப்படி இருப்பான், கடவுளுடைய ஜனம் எப்படி இருப்பாங்க. அவனுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லலை, அவனுக்கு உபத்திரவம் வராதுன்னு சொல்லலை, அவனுக்கு துன்பம் வராதுன்னு சொல்லலை. அவனுக்கும் துன்பம் வரும், அவனுக்கும் உபத்திரவம் வரும், அவனுக்கும் சத்துருக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் வருவாங்க, பிரச்சனைகள் அவனுக்கும் வரும். ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் இதன் மத்தியிலையும் அவன் பாக்கியவானாக இருப்பான், பிரச்சனைகள் மத்தியிலையும் பாக்கியவானாக இருப்பான், உபத்திரவங்கள் மத்தியிலையும் பாக்கியவானாக இருப்பான். ஆண்டவர் அவனோடு கூட இருப்பார், அவனை ஆசீர்வதிப்பார், அவனை விடுவிப்பார், அவனை தப்புவிப்பார். ஏன்னா அவன் கடவுளுக்கு பயப்படுகிற பிள்ளை, அவன் கடவுளுக்கு பயப்படுகிற பிள்ளை. அவனுடைய சந்ததி அது வித்தியாசமாக இருக்கும், அது பலத்து இருக்கும். மிச்சம் எல்லாம் அழிஞ்சு கொண்டிருக்கும் போது அவனுடைய சந்ததி பலத்திருக்கும், அவனுடைய வம்சம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உபத்திரவங்கள் மத்தியிலையும் என்ன சாபம் நிறைந்த இந்த உலகத்தின் மத்தியிலையும் கடவுளுக்கு பயப்படுகிறவனுடைய சந்ததி வம்சம் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பஞ்சம் பட்டினி அவனுக்கு அணுகாது, வியாதி வேதனை அவனுக்கு வராது, அவனுடைய வீடு ஆஸ்தி ஐஸ்வர்யத்தினால நிறைந்திருக்கும். அழகா சொல்லப்படுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஏனென்றால் அது தேவனுடைய நீதியாக இருக்குது, தேவன் கொடுத்த நீதியாக இருக்குது. அவனுடைய பாவம் நிற்கும்னு சொல்லலை, அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இல்லை அந்த உலகத்துக்கே தீமை வந்தாலும், ஏன்னா வியாதி வேதனைகள் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும் அவனுக்கு வெளிச்சம் உதிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவனுக்குள்ளே இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவனுக்குள்ளே இருக்குது. கடவுளுக்கு பயப்படுகிறவனுக்குள்ள தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இருக்கிறதுனால அது என்ன செய்யும்? இருளின் மத்தியில் வெளிச்சத்தை கொண்டு வரும், அவனுடைய இருளான வாழ்க்கையின் மத்தியில் வெளிச்சத்தை கொண்டு வரும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவனாக இருப்பான். அவன் கடன் வாங்குகிறவனாக இருக்க மாட்டான். அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் கடன் வாங்கி கொண்டிருக்கும் போது கடவுள் அவனை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற வண்ணமாக வச்சிருப்பார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் எப்பயுமே அசைக்கப்பட மாட்டான், அவன் எப்பயுமே அங்கே அழகா சொல்லுது பாருங்க, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன், அந்த வசனத்தை எல்லாம் சொல்லுங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். என்ன செய்ய மாட்டானா? பயப்பட மாட்டானா. தீய செய்திகளை, துர்ச்செய்திகளை எங்க அந்த என்னாகமா 13-14 இருக்குது. அந்த 10 பேர் அந்த ஜனங்களுக்கு என்ன அறிவிக்கிறாங்க? துர்ச்செய்தி அறிவிக்கிறாங்க. எல்லாம் பயந்து போய் ரெட்டி உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்காந்து புழுதி அள்ளி போட்டுக்கொண்டு புலம்ப வலிக்கிட்டுட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. ஆனால் காலேபு யோசுவாவும் பயப்படவே இல்லை. ஏண்டா அவங்க அதுக்கு முன்னுக்கே நற்செய்தியை கேட்டுட்டாங்க. தேவன் அந்த தேசத்தை நமக்கு சுதந்திரமாக கொடுத்தார்ன்ற நற்செய்தியை கேட்டுட்டாங்க. அவங்க அதே பிடித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற முழு ஜனங்களும் என்ன துர்ச்செய்தியை பிடித்து கொண்டிருக்கும் போது, துர்ச்செய்தியை சொல்லி சொல்லி புலம்பி அழுது கொண்டிருக்கும் போது, எங்களை சாகவா அழைத்தீங்கன்னு சொல்லும் போது, அவங்களுடைய மூதாதையர் அப்படித்தான் மோசையிட்ட சொல்லி கொண்டிருந்தாங்க. நீர் எங்களை சாகவா அழைத்து வந்தீங்க, எகிப்தில் கல்லறை இல்லையென்றா இங்கே கொண்டு வந்தீங்கன்ற அந்த அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டிருந்த போதும் இவங்களுக்குள்ள நற்செய்தி இருந்ததுனால பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை ஆண்டவர் எங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்கு பண்ணின எங்களுடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்ற அந்த நற்செய்தி, அந்த வாக்குத்தத்தம் இவங்களுக்குள்ள இருந்ததுனால எந்த துர்ச்செய்தியை கேட்டும் இவர்கள் பயப்படவில்லை. காலேப் யோசுவா பயப்படவில்லை. அவங்க தொடர்ந்து நற்செய்தியை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்களும் அவங்க அத்தனை ஜனங்களோட ஒருவராக தான் இருக்கிறாங்க. அதன் மத்தியிலையும் அவங்க நற்செய்தியை பேசுகிறாங்க. என்ன, பெலிஸ்த படை இருக்குது, அங்கால இஸ்ரவேல் படையினர் இருக்கிறாங்க, கோலியாத் இருக்கிறாரு, இங்கால சவுல் ராஜா இருக்கிறாரு.
எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன பையன் வர்றான், ஆடு மேய்ச்சி சகோதரனுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தவன் வர்றான். சகோதரருக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்காக வர்றான், நலம் விசாரிக்கிறதுக்காக வர்றாரு. இப்போ தாவீது பாருங்க, அந்த இடத்துல கோலியாத்து பேசின அந்த துர்ச்செய்திக்கு செவி மடுக்கவே இல்லை. நான் தெளிவாக அவங்களோட பேசினேன். அவனை விட்டு திரும்பி, அவங்களோட அண்ணங்காரனை பேசின அந்த துர்ச்செய்தியை விட்டு திரும்பி அந்த கோலியாத்து அந்த பெலிஸ்தனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும் அதை திருப்பி 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறான். என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இன்றைக்கி கெட்ட நியூஸ்னால் நம்ம திருப்பி திருப்பி போட்டு பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு வர்ற நியூஸ்லாம் என்னது, அங்கே இதை கழுத்தை வெட்டிட்டானா, இங்கே இதை வெட்டிட்டானா, அதை திருடிட்டானா, அங்கே இங்கே யுத்தமாக. நல்ல நியூஸ் வராது, கெட்ட நியூஸ்னால் டக்குண்டு வந்துடும். இந்த பேசாலில் பெட்ரோல் இல்லையா, அங்கே பெட்ரோல் இல்லையா, இங்கே பெட்ரோல் இல்லையானா உலகம் முழுக்க டக்குண்டு அங்கே கொரோனாமா எல்லாம் பரவிடும். நல்ல செய்தி என்ன செய்யாது, பரவுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாருங்க, நீதிமான் அவன் துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்பட மாட்டான். என்று அவனுக்குள்ள கிறிஸ்துவ பற்றினதான நற்செய்தி இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நற்செய்தி இருக்கிறவன் துர்ச்செய்தியை கேட்டு பயப்பட மாட்டான். அங்கே சொல்லுது பாருங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். ஏண்டா அவனுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, கர்த்தரை குறித்ததான செய்தி இருக்குது, அவனுக்குள்ள நற்செய்தி இருக்குது. அவன் துர்ச்செய்தியை கேட்டு பயப்பட மாட்டான். அவன் அசையாமல் இருப்பான், அவன் உறுதியாக இருப்பான், அவன் நிலைத்திருப்பான். அவன் துர்ச்செய்தியை கேட்டு பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள சுவிசேஷம் இருக்குது, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் எனக்குள்ள இருக்கிறபடினால நான் இந்த உலகத்தின் துர்ச்செய்திகளை கேட்டு பயப்பட மாட்டேன். சாத்தானின் மூலமாக வருகிற வார்த்தைகளை கேட்டு நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கிறவர் அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை மூலமாக எனக்கு பலத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இப்போ பாருங்க, துர்ச்செய்தி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்க எவ்வளவு துர்ச்செய்தியை பேசுகிறாங்க. சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே நிறைய துர்ச்செய்தியை கொண்டு வர்றாங்க. நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள சத்தியம் இருக்குமா இருந்தா, இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா, நீங்கள் துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்படவே மாட்டீங்க. சொல்கிறவன் 1000 சொல்லிகிட்டே தான் இருப்பான், பிரச்சனை 1000 வந்து கொண்டே தான் இருக்கும், 1000 சத்துருக்கள் வந்து கொண்டே தான் இருப்பாங்க. உங்களை எதிர்க்கிறவங்க, உங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க, நிந்திக்கிறவங்க, அவமானப்படுத்துகிறவங்க, கேலி கிண்டல் பரியாசம் என நையாண்டித்தனம் பண்ணுறவங்க வந்து கொண்டே தான் இருப்பாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, அவங்கள பார்க்காதீங்க, உங்களை அழைத்த தேவனை பாருங்க. ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஆண்டவர் அதன் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால அது உங்களை திடப்படுத்தும், அது உங்களை இந்த பிரச்சனைகள் மேலே நடக்க பண்ணும், அது உங்களை சோர்ந்து போக விடாது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதான், ஆண்டவர் எப்படிப்பட்டவராம், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால் அழகா சொல்லப்படுகிறது, அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டான், தவறான செய்தியை கேட்கறதுனால பயப்பட மாட்டான். என்று அவனுக்குள்ள ஆண்டவரை குறித்ததான நற்செய்தி இருக்குது. அதனால் அவன் கர்த்தரை நம்பி திடனாக இருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறவன் திடனாக இருப்பான். எப்படி இருப்பான்? திடனாக இருப்பான். ஆண்டவரை குறித்தான செய்தி உள்ளே இருக்குமா இருந்தால் நம்ம திடமாக இருப்போம். அதுக்கு தான் வார்த்தையினால் தொடர்ந்து நாங்கள் நிரம்புறது, அதை தியானிக்கிறது மிகவும் முக்கியமாக இருக்குது. பாருங்கள், இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். எலிசா கேயாசியினுடைய சம்பவம். நான் உங்களுக்கு அதை பேசும்போது உங்களுக்கு தெளிவாக பேசினேன். அவங்க அதிகாலை முறை எழும்புறாங்க, எழும்பி ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, வார்த்தையை சங்கீதங்களை படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை அவங்க தியானிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது எலிசாவினுடைய இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தை இருக்குது, கேயாசியினுடைய இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? சங்கீதம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்கள். அங்கே பாருங்க நிறைய படை வீரர்கள், யுத்த குதிரைகள், ரதங்கள் எல்லாம் வந்து நிற்குது. ஆனால் கேயாசியினுடைய கண்ணுக்கு பிரச்சனை மட்டும்தான் தெரியுது. எலிசாவினுடைய கண்ணுக்கு பிரச்சனைகள் மத்தியிலையும் அவனுக்கும் பிரச்சனை தெரியுது. ஆனால் பிரச்சனை பெருசாக தெரியலை, பிரச்சனை சின்னனா தெரியுது. அங்கே இருக்கிற
ஆண்டவர் அங்கே இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து வந்த அந்த வெளிப்பாடு அவனுக்கு பெருசாக தெரியுது. அந்த பிரச்சனையின் மத்தியிலையும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவனை பாதுகாக்கிறத அவன் பார்க்குறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பிரச்சனைகளை மேற்கொள்கிறதுக்கான பலன் அங்கே இருக்குது, அங்கே ரிசோர்ஸ் அங்கே இருக்குது. அப்போ அவன் பயப்படலை. ஆண்டுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால அவன் பயப்படலை. அவன் சொல்கிறான், அவர்கள் எங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்கிறான். என்ற வார்த்தை, இந்த வார்த்தை அவனுக்குள்ளே இருந்திருக்கு, தியானித்த வார்த்தை அவனுக்குள்ளே இருந்திருக்கு. நீங்கள் நிறைய நேரத்தில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சும்மா நாங்கள் பைபிள் படிக்கக்கூடாது, உள்ளே எடுத்துக்கொள்ளணும். எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்கிறது, ஒரு தடவை கேட்கும்போதே கவனமாக கேட்கணும், அப்போவே உள்ளே எடுத்து கொண்டுறணும். எத்தனை முறை அடுத்த முறை வந்து இது என்ன சொன்னோம்னு கேட்டால் சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ பாருங்கள், ஆகையினால நாங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வார்த்தையினால் இருதயம் நிறைஞ்சிருக்கமா இருந்தால் நாங்கள் திடமுள்ளவர்களாக இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கு அடுத்து சொல்லிகிட்டே போகுது, அவன் இருதயம் உறுதியாக இருப்போம். கடவுள் பாதுகாப்பாருன்னா பாதுகாப்பார் தான். ஏன்னா ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் எப்பயுமே இங்கே மேலே கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மளை போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சருகாட்டுதலை காண மட்டும் பயப்படாது இருப்பான். அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள சுவிசேஷம் இருக்குது, வார்த்தை இருக்குது. அவன் பயப்பட மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் தேவனை நம்பி விசுவாசத்தோடு இருப்பான். ஆண்டவர் சத்துருக்கள் முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஆண்டவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கு எதிராக 1000-10,000 பேர் வந்தாலும் அவங்களால் எனக்கு ஆபத்து இல்லை. அவங்களால் என்னை அழிக்க முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாது. என்னோடு இருக்கிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் அவர்கள் இடத்திலிருந்து என்னை விடுவிப்பார், தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, அப்போ இதில் நிறைய காரியம் சொல்லப்படுது. இப்போ நாங்கள் திருப்பி ரோமருக்கு வருவோம். அப்போ இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கிறதுக்கு நாங்கள் இயன்ற மட்டும் நாங்கள் அறிவிக்கணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிதான இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு இந்த சுவிசேஷம் கொடுத்துருக்குது. ரெண்டாவது, இந்த சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. இதை பற்றி பேசுகிறதுக்கு, சொல்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது. தொடர்ந்து அடுத்தது போட்டிருக்கு, வெட்கப்படக்கூடாது. ஏனென்ற அந்த சுவிசேஷம் எப்படி இருக்குது? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் இது விசுவாசிக்கிறவனுக்கு இது ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு தேவ பலனாக இருக்குது. தேவ பலனை கொடுக்குது, திடனை கொடுக்குது, அவனுக்கு உறுதியை கொடுக்குது, நிச்சயத்தை கொடுக்குது. சுவிசேஷத்தை அறிஞ்சு கொண்டவன் நிச்சயம் உறுதியாக இருப்பான். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உறுதி இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி பாருங்கள், நம்ம பைபிளில் பழைய ஏற்பாடில் நாங்கள் நிறைய சத்தியங்களை படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார், யோசேப்போடையும் இருந்தார், தானியேலோடு இருந்தார், தாவீதோடு இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களோடலாம் இருந்தார். அப்போ இதை குறித்து படிக்க நமக்கு என்ன விளங்குது? ஆண்டவர் என்னோடும் கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட இருந்தார், ஈசாக்கோட கூட இருந்தார். எத்தனையோ பேர் அவன் துறவை வெட்ட எல்லாம் வந்து மூடிட்டு அதை எடுத்துக்கொள்ள பார்க்குறாங்க. ஆனால் திருப்பி போய் அவன் நோண்ட ஆண்டவர் அவன் நோன்ற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல் தான் யாக்கோப்புக்கும் அவங்களோட அண்ணங்காரன் அவனை கொல்றதுக்கு வகை தேடினாலும் அவன் போயிட்டு பெத்தேல்ன்ற இடத்துல என்ன செய்கிறான்? படுத்து கிடக்கிறான். அங்கே ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். வரும்போது இருபரிவாங்களோடு வர செய்கிறார். ஜோசேப்பு அவனை அவங்களோட அண்ணங்காரன் 10 பேரும் கொல்றதுக்கு வகை தேடி கொண்டிருக்கிறாங்க, பிளான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவனை எடுத்து வித்து போடுறாங்க. ஆண்டவர் அவன் போகிற இடத்துலாம் அவனோடு கூட இருந்து அவனை காரிய சித்தி உள்ளவனாக மாற்றுறார், அவனை விடுவிக்கிறார், தப்பு வைக்கிறார். அதே போல் தாவீதோடு கூட இருக்கிறார். 51 சங்கீதத்தில் சொல்கிறாரு, உம்முடைய பரிசுத்த ஆவி பாவம் செஞ்ச தாவீது எப்படி ஜெபம் பண்ணுறாரு? உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும்.
அப்போ அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, உறுதி இருக்குது. பரிசுத்த ஆவி எனக்குள்ளதான் இன்னுமே இருக்கிறார். இப்போ போக வேண்டியது பாவமே தவிர பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அவர் என்னிடத்துல தான் இருக்கிறாரு, அவர் எனக்குள்ளே இருக்கட்டும், இந்த பாவம் என்னை விட்டு போகட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம ஆண்டவரை விட்டு போயிடக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற பாவம் தான், தீய காரியங்கள் தான் நம்மளை விட்டு போகணும். அப்போ இங்கே பாருங்க, அழகாக சொல்லப்படுகிறது, முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க இது தேவ பலனாக இருக்குது. அப்போ இந்த சுவிசேஷம் என்னத்தை கொடுக்குது? விசுவாசிக்கிறவர்களுக்கு என்னத்தை கொடுக்குது? ரட்சிப்பை கொடுக்குது. இன்றைக்கு நாளுக்கு நாள் ஆண்டவர் நம்மளை ரட்சித்து கொண்டிருக்கிறார், பல்வேறுபட்ட காரியங்களிலிருந்து விடுவித்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம தொடர்ந்து சத்தியத்தை அறிந்து கொண்டே இருப்பது மிகவும் அவசியமாக இருக்குது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நிறைய பேர் இந்த சத்தியத்தை அறிகிறதே கிடையாது. சபையில் இருந்தால் தானே அறிகிறதுக்கு, செவி மடுத்தாதானே அறிகிறதுக்கு, கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நிறைய பேருக்கு பேசுகிறதுக்கு பிடிக்கும், பேசுகிறேன்டா அவங்க முன்னுக்கு நிற்கிறாங்க, ஆனால் கேட்கறதுக்கு பிடிக்காது. பைபிள் சொல்லுது, செவி கொடுக்கிறவனே பேசத்தக்கவன் ஆவான், செவி கொடுக்கிறவனே பேசத்தக்கவன் ஆவான். நாங்கள் உண்மையாகவே அதிகமாக நாங்கள் செவி மடுக்கணும். மிக முக்கியம், நாங்கள் செவி கொடுக்கணும். குறிப்பாக ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவ குறித்ததான நற்செய்திக்கு செவி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நற்செய்திக்கு செவி கொடுத்து கொண்டே இருப்பீங்களா இருந்தால், நற்செய்தியை நீங்கள் படிக்கிறதுக்கு நேரம் செலவழிப்பீங்களா இருந்தால், தியானிக்கிறதுக்கு நேரம் செலவழிப்பீங்களா இருந்தால், நீங்கள் எந்த விதமான துர்ச்செய்தியை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. எந்த விதமான துர்ச்செய்தி உங்களுடைய காதுக்கு வந்து எட்டினாலும் நீங்கள் கர்த்தரை நம்பி திடனாக இருப்பீங்க. உங்களுடைய இருதயம் அசையாமல் இருக்கும், திடமாக இருக்கும், நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. கடவுள் என்னோடு கூட இருக்கிறாரு, கடவுள் இதெல்லாவற்றையும் தாண்டி மேற்கொண்டு வெற்றிகரமாக வாழ எனக்கு உதவி செய்வார், அவர் என்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கு எதிராக 1000-10,000 பேர் வந்தாலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அவங்க ஒளிந்து போயிடுவாங்க. நான் நிலைத்திருப்பேன். நான் கடவுளை நம்புகிற பிள்ளை, கடவுளுக்கு பயந்திருக்கிற பிள்ளை, நான் நிலைத்திருப்பேன். ஏனென்றா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்திருக்கிறாரு, ஈசாக்குக்கு செய்திருக்கிறாரு, யாக்கோப்புக்கு செய்திருக்கிறாரு, யோசேப்புக்கு செய்திருக்கிறாரு, தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகுவுக்கு செய்திருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவர்கள் துன்பங்களை அனுபவிக்கும் போது, அவருடைய வாழ்க்கையில் கேடு சம்பவிக்கும் போது அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் என்னோடு கூட இருந்து எனக்கும் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படி எபிரேயர் புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தொடர்ந்து அடுத்த கிழமை பார்ப்போம், அதை மாத்திரம் பார்த்து முடிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறாரு பாருங்க, எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறாரு. அந்த 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். பாருங்கள், நம்ம தைரியமாக இருக்கிறதுக்கு, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு நிறைய சாட்சி இருக்குதான். அது எப்படி இருக்குதான்? இந்த மேகத்தை போல திரளான சாட்சிகள். இன்னைக்கு வானத்தில் பாருங்கள் இருக்கிற மேகம் எவ்வளவு திரளாக இருக்குது. அதை போல ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் திரளாக இருக்கிறாங்க, சாட்சிகள் திரளாக இருக்குது. அப்போ நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்க நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பாரமான எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ஆண்டவரை, நம்மளை விசுவாசத்தை தொடக்கிற முடிக்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. கவலைப்பட்டு கொண்டு பயப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. நாங்கள் இயேசுவை நோக்கி விசுவாசத்தோடு பொறுமையோடு நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணுமா. அவர் எல்லாவற்றிலிருந்து அவர் தப்பு வைப்பார், அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதில் நீங்கள் கடைசியில் நாங்கள் 37வது வசனத்திலேருந்து வாசிங்க. எபிரேயர் 11:37. எபிரேயர் 11:35 வாசிங்க, 33 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியர்களுடைய சேனையை முறியடித்தார்கள், தங்களுடையவர்களை உயிரோடு இருக்க பெற்றார்கள்,
ரைட், இப்படியே சொல்லிகிட்டே போகுது. இப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன, விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்லுது. இப்போ நான் கேட்குறேன், தேவன் செய்தார்ன்னு சொல்லுதா, அவங்க விசுவாசித்ததுனால அவங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் வெளிப்பட்டார்ன்று போட்டிருக்குதா? தேவன் அவர்களுக்கு அற்புதம் செஞ்சார், அவங்கள தப்பு வைத்தார், பலப்படுத்தினார், அப்படி போட்டிருக்குதா? இதில் எப்படி போட்டிருக்குது பாருங்க, அக்கினியின் உக்கிரத்தை தேவன் அவித்தார், அப்படியா போட்டிருக்குது? அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். அவர்களுக்குள்ள இருக்கிற தேவன் அவர்களை என்ன செய்தார்? அப்படிப்பட்டவர்களாக மாற்றினார். அவர்களுக்குள்ள இருக்கிற தேவனும் அவருடைய வார்த்தையும், அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை தேவனுடைய மகத்துவமான வல்லமையை அவர்களுக்குள்ளாக இருந்தே வெளிப்பட வைத்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே பாருங்க, அதான் சொன்ன, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அங்கே உள்ளே இருந்து கிரியை செய்தவர் தேவன். ஆனால் பைபிள் எப்படி சொல்லுது? அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் அவர்களை பலப்படுத்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். அவர்களோடு இருக்கிற இஸ்ரவேலரோடு இருக்கிற ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேலர் ஜெயிக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? என்ன காரணம்? ஆண்டவர் யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கிறார். யுத்தத்தில் வல்லவராகிய ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார். யூத ராஜசிங்கமாகிய ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் இஸ்ரவேலர் ரட்சிக்க பிரியமாக இருக்கிறார், விடுவிக்க பிரியமாக இருக்கிறார். அப்போ இங்கே அழகாக சொல்லப்படுது பாருங்க, அப்படி அவர்கள் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேலர் என்ன செய்கிறாங்க? அவர்களுக்கு எதிராக வருகிற அந்நியர்களுடைய சேனையை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள், டிவியில் நியூஸை பாருங்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்கள சுற்றி இருக்கிற அந்நியர்களுடைய சேனையை முறியடிக்கிறாங்க. எதனால் முறியடிக்கிறாங்க? அவங்கள்ட்ட பெரிய பெரிய இராணுவம் இருக்கிறதுனாலயா? பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கிறதுனாலயா? அவங்க விஞ்ஞானத்தில் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சதுனாலயா? இதெல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்த, இதெல்லாவற்றையும் உருவாக்குறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் இஸ்ரவேலரோடு கூட இருக்கிறதுனால, அவர்களுடைய ஜெயபலமாக இருக்கிறதுனால, யுத்தத்தில் வல்லவராகிய தேவன் அவர்களோடு இருக்கிறபடியினால, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் அவங்க எல்லாரையும் மேற்கொள்கிறாங்க. அந்நியருடைய சேனைக்குள்ளே புகுந்து அவங்கள முறியடிக்கிறாங்க, அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லி திரிகிறாங்க, என்னது அவங்க வந்தாங்க, இவங்க தான் நாட்டை கொடுத்தாங்கண்டு. உலகத்தை உண்டாக்கினவர் இஸ்ரவேலருடைய தேவனாக இருக்கிறார். சர்வ சேனையும் உண்டாக்கினவர் இஸ்ரவேலருடைய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருடைய ஜனங்களாக இஸ்ரவேலர் இருக்கிறாங்க. அது உலகம் அனைத்தும் அவர்களுடையதாக இருக்குது. நாங்கள் இந்த பூமிக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறோம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ ஆண்டவர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த பூமி சகல மனுஷனுக்கும் சொந்தமானது. ஆண்டவர் தான் மனுஷனுக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு மனுஷன் தனக்கென்று சில காரியங்களை பிரித்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறான். இது எனக்கு, இது உனக்கென்று. இது சகலருக்கும் சொந்தமானதாக இருக்குது. தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொந்தமாக இருக்குது. அதை இந்த சுவிசேஷம் வெளிப்படுத்துது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த சுவிசேஷம் என்னத்தையெல்லாம் வெளிப்படுத்துது? தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த சுவிசேஷம் என்ன செய்யுது? நாங்கள் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிலிருந்து நம்மளை விடுவித்து நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது என்பதை இந்த சுவிசேஷம் வெளிப்படுத்துது. இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் இருக்கிறார், மகா பிரதானமான ஆசாரியன் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார், நமக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதை இந்த சுவிசேஷம் வெளிப்படுத்துது. அந்த தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக என்னத்தையெல்லாம் செய்திருக்கிறார் என்றது இந்த சுவிசேஷம் வெளிப்படுத்துது. நமக்காக பாடுபட்டார் என்றதை சுவிசேஷம் வெளிப்படுத்துது. நமக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் செய்த காரியங்கள் இந்த சுவிசேஷம் வெளிப்படுத்துது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நமக்கு அவர் உண்டு பண்ணி தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த சுவிசேஷம் வெளிப்படுத்துது. இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட இருந்தது போல இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறாரு. உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொன்னதை இந்த சுவிசேஷம் வெளிப்படுத்துது. அன்றைக்கு அவர்களுக்குள்ளிருந்து அவர்களை தப்பு வைத்த ஆண்டவர் இன்றைக்கும் தப்பி வைப்பார் என்றதை வெளிப்படுத்துது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார்ன்றதை வெளிப்படுத்துது. ஆகையினால் இந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து நாங்கள் அறிந்து கொள்ளுவது மிக முக்கியமாக இருக்குது. இதை அறிந்து கொள்ள நாங்கள் பலப்படுகிறோம், திடப்படுறோம், இன்னும் உறுதியாகிறோம், இன்னும் அவரை நம்புகிறோம், இன்னும் அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக மாறுறோம், இன்னும் நம்முடைய பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ளலாம்னு அவர் நமக்கு கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறார். நம்மளை திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் எப்படி நல்லா வாழலாம், வெற்றிகரமாக வாழலாம் என்று ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தை மூலமாக கற்றுத்தர்றார். அப்படியே நாங்கள் தொடர்ந்து எழுந்திருப்போம், நாங்கள் ஜெபிப்போம். தியானித்த வார்த்தைகளை நாங்கள் சற்று சிந்தையில் கொண்டு வந்து ஜெபித்து தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் சில வாரங்களுக்கு அடுத்தடுத்த கிழமைகளை நாங்கள் பார்ப்போம். இதை கவனமாக கேளுங்க. ஏதோ சும்மா ஒரு சடங்காசாரத்துக்காக இந்த கூட்டங்களில் வந்து கலந்து கொள்ள வேணாம். நீங்கள் வந்து உண்மையாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. நிறைய வேலைகள் மத்தியில் நீங்கள் வர்றீங்க தெரியும். நீங்கள் இதை சரியான முறையில் நீங்கள் இந்த காரியங்களை, இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கும் பொழுது அது ஆண்டுடைய வார்த்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இது ஏதோ நாங்கள் சடங்காசாரத்துக்காக செய்யணுமன்றதுக்காக செய்யலை. இந்த சின்ன ஜெபத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் சிறு கூட்டமாக இருக்கலாம், நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். நாங்கள் தியானிக்கிற கேட்கிற இந்த வார்த்தை மகத்துவம் உள்ளதாக இருக்குது. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இது நிறைய பேருக்கு இது விளங்கலை. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு மனக்கண்ணை திறந்திருக்கிறார். நீங்கள் இதில் உறுதியாக இருந்து பாருங்கள், கடவுள் பெரிய காரியத்தை செய்வார். நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா, நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை கேட்க தந்த மாபெரும் சலாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே, நாங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரை நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக, அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, இதை எங்களுடைய வாழ்க்கை முறையாக கொண்டிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதன் மூலமாக நாளுக்கு நாள் எங்கள் மனம் புதிதாக்கப்படுவதாக, எங்களுடைய வாழ்க்கையில் இரட்சிப்பு உண்டாவதாக. இன்னும் நாங்கள் எந்தெந்த காரியத்திலிருந்து நாங்கள் விடுபட தேவையாக இருக்கிறதோ, அவசியமாக இருக்கிறதோ, உங்களுடைய விருப்பத்தின்படி, சித்தத்தின்படி நாங்கள் அடிமையாக இருக்கிற என்னென்ன காரியங்களுக்கு நாங்கள் சிறைப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்து விடுதலை அடைந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களை நீங்கள் எவ்வாறு பாவத்திலிருந்து விடுதலையாக்கினீரோ அதுபோல் இன்னும் நாங்கள் என்னென்ன காரியங்களுக்குள்ளே நாங்கள் இன்னும் இருந்து வெளியே வராமல் இருக்கிறோமோ, நாங்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக நாங்கள் சுதந்திரமாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்காய் வருகிறோம். யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நாடுகளுக்காய் வருகிறோம். பூரண சமாதானம் உண்டாவதாக. என் தேவன் நீதிபரராய் நியாயாதிபதியாக இருந்து ஆண்டவர் இந்த யுத்தங்கள் ஓய பண்ணும்படிக்கு நீ காரியங்களை நடப்பிக்க பண்ணும்படியாக செபிக்கிறேன். இந்த தேசங்களின் சமாதானத்துக்காக செபிக்கிறேன் சுவாமி. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. படிப்பை ஆசீர்வதிங்க, தொழில் வளங்களை ஆசீர்வதிங்க. இவர்கள் கேட்கிற இந்த சத்தியமானது, இந்த சுவிசேஷமானது இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்யட்டும். தேவனுடைய மகத்துவம் அல்ல வல்லமையை விளங்க பண்ண வேண்டும்படியாக செபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபம் ஏறெடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.